டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி கல்யாண வீட்டு சேனைக்கிழங்கு 65 எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சேனைக்கிழங்குல நார்மலாக நிறைய பேர் 65ஓ இல்லை வறுவலோ செய்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா அது லேசாக அரிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. இன்றைக்கி அதுக்கும் ஒரு சூப்பரான ட்ரிக் சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு இன்றைக்குமே சேனைக்கிழங்கு எடுத்துருக்கோம். நான் ஒரு 3/4 கிலோ ஒரே கிழங்கு வாங்கினேன். அதை இந்த மேல் தொளி இதெல்லாம் அந்த நடுப்பகுதி எல்லாம் கழிச்சது போக நமக்கு ஒரு 1/2 கிலோ கட் பண்ணி கிடச்சிருக்கு. அந்த சேனைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி நல்லா சதுரமாக க்யூப்ஸாக வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி வெட்டிட்டு 2 தடவை கழுவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து இப்போ 1 லிட்டர் தண்ணி வந்து நம்ம சுட வச்சுருக்கோம். சுட வச்சுருக்க தண்ணியில் எல்லா கிழங்கையுமே உள்ளே சேர்த்துடலாம். இது நம்ம கல்யாண வீட்டில் ஒரு 65 போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு மட்டன் ஸ்டைலில் நல்லா நைஸாக சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி மெத்தடில் தான் பார்க்க போகிறோம். வெந்நியில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூனு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 நிமிஷம் எடுத்துருக்கோம். அதை அப்படியே பிழிஞ்சு விடுங்க. பிழிஞ்சு விட்டுட்டு அந்த லெமன் அப்படியே உள்ளே சேர்த்துருங்க. பிழிஞ்சு விட்டுட்டு அந்த 1/2 பழத்தை அப்படியே உள்ளே சேர்த்துருங்க. லெமன் எதுக்காக அப்படின்னா இந்த சேனைக்கிழங்கு நமக்கு லேசாக அரிக்குத்தன்மை இருக்கும். அதனால் நம்ம வழக்கமாக கூட்டு பண்ணும்போது புளி சேர்த்து பண்ணுவோம். ஆனால் நம்ம 65 பண்ணும்போது புளி சேர்க்க முடியாததுனால லெமனை வந்து ஒரு 1/2 பழத்தை வந்து நம்ம வேகும் போதே சேர்த்துட்டோம்னா லேசாக அந்த ஒரு அரிப்புத்தன்மை எல்லாமே அந்த எலுமிச்சம்பழம் எடுத்துரும். அப்புறம் சாப்பிடும்போது நமக்கு அந்த அரிப்பு கொஞ்சம் கூட இருக்காது. அதனால் இந்த இடத்துல நம்ம இந்த கிழங்கோடு சேர்த்து எலுமிச்சம்பழத்தை வேக வச்சுருக்கோம். நல்லா கலந்து விட்டு இந்த கிழங்கு வேகிற பக்குவம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பையும் குழஞ்சிடக்கூடாது, வெந்திருக்கணும். ஆனால் பீஸ் வந்து எப்பயும் போல் சதுரமாக இருக்கணும். ஒரு பாதிக்கு மேலே மட்டும் வேக வச்சுக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ சேனைக்கிழங்க வேக வச்சு ஒரு 8 நிமிஷம் ஆச்சு. 8 நிமிஷத்தில் நமக்கு நல்ல ஒரு பாதி அளவுக்கு வெந்து வந்துருச்சு. நல்ல இந்த அளவுக்கு இந்த மாதிரி நகம் அமுங்குற அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே அரைச்சி தண்ணியெல்லாம் வடிகட்டி தனியாக வச்சுக்கலாம். இப்போ சேனைக்கிழங்கு 65 பண்ணுறதுக்கு நம்ம வந்து கிழங்கை வேக வச்சு தண்ணியை இருத்துட்டு லேசாக ஆற வச்சுருக்கோம். அது ஆறிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்கடையில் ஒரு மசால் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு மசால் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூனு தூள் உப்பு, ஏற்கனவே நம்ம அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து நம்ம வேக வச்சுருக்கோம். அதனால் இந்த மசாலாவுக்கு தேவையான மட்டும் இந்த இடத்துல சேர்த்துக்குவோம். ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1/4 கப்பு, பச்சரிசி மாவு ஒரு 50 கிராம், அதுவும் ஒரு 1/4 கப்பு, 2 டீஸ்பூனு 65 மசாலா 2 டீஸ்பூன். நீங்கள் வீட்டில் ஏற்கனவே எதனாலும் யூஸ் பண்ணுவீங்கள்ல அது மாதிரி மசாலா ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா விரவி விட்டுருங்க. மாவோட மசாலாவும் சேர்த்து நல்லா விரவியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா விரவி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் நிறையா சேர்த்துக்கோங்க. அதாவது ஸ்பூன் நிறையா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 50 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. 50 ml தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இஞ்சி பூண்டு மசாலா மாவு நல்லா கரைச்சிக்கிறணும். அடுத்து ஒரு 25 ml தண்ணி, மொத்தம் 75 ml தான். ரொம்பையும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பையும் கட்டியாக இல்லாமல் இது போல் மசாலாவை கரைச்சிக்கோங்க. இப்போ ரெடி பண்ண மசாலாவில் நம்ம சேனைக்கிழங்கு நல்லா வேக வச்சு ஆற வச்சுருக்கோம்ல அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அப்படியே நல்லா விரவி கொடுங்க. மசாலாவிலே நல்லா விரவி கொடுங்க. இந்த மாதிரி பக்குவமாக வேக வச்சு இந்த மாதிரி மசாலாக்களை சேர்த்து நல்லா ஒன்று போல் விரவி கொடுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். இப்போ மசாலா நல்லா விரவிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. நல்லா ஊறிக்கிறட்டும். இந்த கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடணும். அடுப்பை மீடியத்தில் வச்சுக்கோங்க. சூடான பிறகு எண்ணெயில் இந்த மாதிரி உதிரியாக தனித்தனியாக போட்டுருங்க. எண்ணெயோட சூடுக்கு தகுந்தாப்புலையும் எண்ணெயோட அளவுக்கு தகுந்தாப்புலையும் நீங்கள் அந்த துண்டுகளை எடுத்து எண்ணெய்க்குள்ளே சேர்த்துருங்க. உள்ளே சேர்த்துட்டு அப்படியே ஒரு நிமிஷத்துலேயும் அப்படியே ஒரு குச்சியை வச்சு கம்பியை வச்சு நல்லா பிரித்து விடுங்க. நல்லா இது போல் நல்லா சுற்றி விடுங்க எண்ணெயிலேயும். மசாலா பார்த்தீங்கன்னா எண்ணெயில் இந்த மாதிரி பிரியக்கூடாது. அப்போ நம்ம சொல்கிற மெத்தடில் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கும் இது போல் மசாலா 65 மசாலா பிரியாமல் எண்ணெயில் நல்லா சூப்பராக அப்படியே 65 நல்லா அருமையாக ரெடியாகி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ சில்லியை வந்து எண்ணெயில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. 5 நிமிஷத்தில் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ரெடியான உடனே மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். ரெடியான உடனே அரிச்சு எடுத்துடலாம். பபுள்ஸ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா கிழங்கு இல்லையா, அது கடைசி முருகிற வரைக்கும் நமக்கு அந்த பபுள்ஸ் வரும். அந்த அளவுக்குலாம் விட வேண்டாம். நமக்கு ஒரு 5 நிமிஷமே சரியாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நம்ம வெந்நியில் வேக வச்சுட்டோம். அதுபோக நம்ம 5 நிமிஷம் எண்ணெயில் வேற வேக வச்சுருக்கோம். அதனால் கரெக்டாக இருக்கும் சாப்பிடும்போது.
உங்கள் மேலே மசாலா அருமையாக இருக்குது. உள்ள மட்டன் பீஸ் மாதிரி நல்லா வெந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சேனக்கிழங்கு பிடிக்கும்னா இந்த மெத்தடில் இதே மாதிரி நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு சேனக்கிழங்கு 65 செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.